வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது. இன்று காலை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து இதனை உறுதிப்படுத்தினார். மூத்த அரசியல்வாதி பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். எனினும் இக்கட்சி தேர்தலில் போட்டியிடாது என்று அவர் அறிவித்துள்ளார். தமிழக அரசின் இலவச மின்சார திட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை எழுப்பியுள்ளது. நிதி நிலைமையை கருத்தில் கொள்ளாமல் அனைவருக்கும் இலவச மின்சாரம் வழங்குவது குறித்து நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பிரிட்டன் மன்னர் சார்லஸின் சகோதரர் ஆண்ட்ரூ பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன் தொடர்பான ரகசிய ஆவணங்களை பகிர்ந்த புகாரில் இன்று அவரது 66வது பிறந்த நாளில் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரதமர் மோடி பாரத் மண்டபத்தில் இந்தியா AI இம்பாக்ட் சமிட் 2026 நிகழ்வை முறையாக தொடங்கி வைத்தார். கூகுள் நிறுவனம் $15 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்கா இந்தியா கனெக்ட் கடல்சார் கேபிள் திட்டத்தை அறிவித்துள்ளது. T20 உலகக் கோப்பை இன்று நடைபெற்ற ஜிம்பாப்வேவுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி 178 ரன்கள் குவித்தது. பதும் நிசாங்கா 62 ரன்கள் எடுத்து அசத்தினார். நடிகர் தனுஷ் தனது 55வது படப்பின் படப்பிடிப்பை தாளை தொடங்குகிறார். இன்று ஒரே நாளில் சுமார் 3000 ரசிகர்களை சந்தித்து உற்சாகப்படுத்தினார். சர்வதேச சந்தையில் நிலவும் மாற்றங்களால் தங்கம் விலையில் இன்று சிறிய சரிவு காணப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு $120 குறைந்துள்ளது. மின்சார வாகன EV உற்பத்தியை அதிகரிக்க தமிழகத்தில் உள்ள ஓசூர் பகுதியில் புதிய ஆலையை விரிவுபடுத்த டாடா நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் நியூஸ் 360. நன்றி, வணக்கம்.